சற்றுமுன் வெளியான தகவல். அரசு ஊழியர்களுக்கு ஜாக்பாட் வந்துள்ளது. ஓபிசி, ஓபிஎஸ் நன்மைகள் கிடைக்கும். யுபிஎஸ் கிராஜுவிட்டி, அதாவது மத்திய அரசு ஊழியர்களுக்கு ஒரு முக்கிய செய்தி வந்துள்ளது. ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டத்தின் கீழ் வரும் ஊழியர்களுக்கு மத்திய அரசு ஒரு பெரிய நிவாரணத்தை வழங்கியுள்ளது. இப்போது அவர்கள் பழைய ஓய்வூதிய முறையின் ஓபிஎஸ் கீழ் கிடைப்பது போலவே பணி ஓய்வு கிராஜுவிட்டி மற்றும் டெல் கிராஜுவிட்டி எனப்படும் இறப்பு பணிக்கொடையில் நன்மையையும் பெறுவார்கள். இந்த தகவலை மத்திய அமைச்சர் டாக்டர் தெரிவித்துள்ளார். இது நீண்ட காலமாக ஊழியர்களால் கோரப்பட்டு வந்தது என்பது குறிப்பிடத்தக்கது. அரசாங்கத்தின் இந்த முடிவு லட்சக்கணக்கான மத்திய அரசு ஊழியர்களுக்கு நிவாரணம் அளிக்கும். மேலும் ஓய்வூதியம் தொடர்பான ஏற்றத்தாழ்வுகளையும் இது நீக்கும். இந்த சூழலில் புதிய விதி ஊழியர்களின் நீண்டகால கோரிக்கையை பூர்த்தி செய்வதாகவும் என்பிஎஸ், அதாவது தேசிய ஓய்வூதிய முறையின் நேஷனல் பென்ஷன் சிஸ்டம் கீழ் அனைத்து வகை ஊழியர்களுக்கும் சமூக பாதுகாப்பை உறுதி செய்வதற்கான மத்திய அரசின் உறுதிப்பாட்டை பிரதிபலிக்கிறது என்பதும் மத்திய பணியாளர் துறை இணையமைச்சர் தெரிவித்துள்ளார். மத்திய அரசு ஊழியர்களுக்கான தேசிய ஓய்வூதிய முறையின் என்பிஎஸ் கீழ் யுபிஎஸ் தற்போது ஒரு திருப்பமாக கிடைக்கிறது. அதாவது யுபிஎஸ் திட்டம் ஊழியர்களுக்கு ஓய்வூதியம் மற்றும் ஓய்வு பெற்றவுடன் ஓய்வூதிய சலுகைகளை உறுதி செய்கிறது. தகுதியுள்ள மத்திய அரசு ஊழியர்கள் ஜூன் 30 என்பிஎஸ் இலிருந்து யுபிஎஸ்க்கு ஒருமுறை மாறலாம். சமூக ஊடகங்களில் பல வதந்திகள் பரவி வந்த நேரத்தில் இந்த யுபிஎஸ் கீழ் பணிக்கொடை செலுத்துதல் குறித்த தெளிவுபடுத்துதல் ஊழியர்களுக்கு மிகப்பெரிய நிம்மதியை அளித்திருக்கிறது. இந்த யுபிஎஸ்ஸின் கீழ் இந்த பலன் மத்திய சிவில் சர்வீஸ் என்பிஎஸ் கீழ் கிராஜுவிட்டி செலுத்துதல் விதிகள் 2021 விதிகளின்படி வழங்கப்படும் என்று மத்திய அமைச்சர் கூறினார். இதனால் ஜனவரி 24 அன்று வெளியிடப்பட்ட அறிவிப்பில் மத்திய சிவில் சேவைகளில் ஏப்ரல் 1, 2025 முதல் பணியமர்த்தப்பட்ட ஊழியர்களுக்கு என்பிஎஸ் கீழ் யுபிஎஸ் ஒரு திருப்பமான அறிமுகப்படுத்தப்படும் என்று நிதி அமைச்சகம் கூறியிருந்தது. பணியாளர் பொது துறைகள் மற்றும் ஓய்வூதிய அமைச்சகத்தின் கீழ் ஓய்வூதிய மற்றும் ஓய்வூதியதாரர்கள் நலத்துறை பிறப்பித்த உத்தரவில் யுபிஎஸ்ஸின் கீழ் உள்ள ஊழியர்கள் மத்திய சிவில் சேவை தேசிய ஓய்வூதிய முறையின் கீழ் பணிக்கொடை செலுத்துதல் விதிகள் 2021 கீழ் ஓய்வூதியம் மற்றும் இறப்பு பணிக்கொடையில் பலனை பெறுவார்கள் என்பதை தெளிவுபடுத்தியுள்ளது. இதனால் இந்த மாற்றம் தற்போது தேசிய ஓய்வூதியம் திட்டத்தின் என்பிஎஸ்ஐ கீழ் இருக்கும் மற்றும் யுபிஎஸ்ஸின் தேர்வு செய்ய விரும்பும் ஊழியர்களையும் ஊக்குவிக்கிறது. குறைந்தபட்சம் 25 ஆண்டுகள் சேவையை முடித்த ஊழியர்களுக்கு ஓய்வூதியம் வழங்கப்படும். அவர்களது கடைசி 12 மாதங்களில் அடிப்படை ஊதியத்தின் சராசரியில் 50% தொகை ஓய்வூதியமாக வழங்கப்படும். இது தவிர குறைந்தபட்சம் 10 ஆண்டுகள் பணியாற்றிய ஊழியர்களுக்கு ஓய்வுக்கு பிறகு குறைந்தபட்சம் ரூபாய் 10,000 மாதாந்திர ஓய்வூதியம் வழங்கப்படும். ஒரு ஓய்வூதியதாரர் இருந்தால் அவரது குடும்பத்திற்கு கடைசியாக பெறப்பட்ட ஓய்வூதியத்தில் 60% குடும்ப ஓய்வூதியமாக வழங்கப்படும் என்று கூறப்படுகிறது. அது மட்டுமில்லாமல் ரூபாய் 3,000 கட்டணத்தில் அரசு மருத்துவக் கல்லூரியில் படிக்கலாம். இந்த 17 படிப்புகளுக்கு உடனே விண்ணப்பியுங்கள். அதாவது மருத்துவம் படிக்க வேண்டும் என நினைப்பவர்களின் முதல் சாய்ஸ் எம்பிபிஎஸ் படிப்பாக உள்ளது. ஆனால் மருத்துவத்துறையில் பல்வேறு படிப்புகள் உள்ளது.
ஒரு மருத்துவமனை முறையாக இயங்குவதற்கு பல்வேறு பிரிவுகளில் ஆட்கள் தேவைப்படுகிறது. இதனால் பரிசோதனை ஆய்வகங்கள், தொழில்நுட்பம், சிகிச்சை, டயாலிசிஸ், பார்மசி உள்ளிட்ட பல்வேறு துறைகள் கொண்டு இயக்குகிறது. இந்த வகையில் தமிழ்நாடு அரசு மருத்துவக் கல்லூரியில் 19 வகையான துணை மருத்துவ படிப்புகள் வழங்கப்பட்டு வருகிறது. நீட் தேர்வு இல்லாமலும் மருத்துவம் படிக்க முடியும். தமிழ்நாடு அரசு மருத்துவக் கல்லூரி MBBS மட்டுமின்றி பல்வேறு வகையான துறை மருத்துவ படிப்புகளும் வழங்கப்படுகிறது. 12ஆம் வகுப்பு மதிப்பெண்களின் அடிப்படையில் இப்படிப்புகளுக்கு மாணவர் சேர்க்கை ஒவ்வொரு வருடமும் நடைபெறுகிறது. இதனால் நர்சிங், பார்மசி அல்லாமல் 17 துறை மருத்துவ படிப்புகள் உள்ளது. தற்போது இப்படிப்புகளில் 2025 முதல் 2026ஆம் கல்வியாண்டுக்கான மாணவர் சேர்க்கை தொடங்கிவிட்டது. ஒரு வருடத்திற்கு வெறும் 3000 கல்வி கட்டணத்தில் இப்படிப்புகள் வழங்கப்பட்டு வருகிறது. அரசு மருத்துவக் கல்லூரிகளில் வழங்கப்படும் 17 துறை மருத்துவ படிப்புகள் என்னென்ன? இப்படிப்புகளில் சேர என்ன தகுதி தேவை? கல்வி கட்டணம், சேர்க்கை முறை, விண்ணப்பிப்பது எப்படி என்று இங்கே பார்ப்போம். BPT இளங்கலை பிசியோதெரபி இப்படிப்பு 4 வருடங்கள் வழங்கப்படும் பட்டப்படிப்பு ஆகும். 8 செமஸ்டர் மற்றும் 6 மாத பயிற்சியுடன் வழங்கப்படும். அடுத்ததாக BSc ரேடியோலஜி மற்றும் இமேஜிங் டெக்னாலஜி இப்படிப்பு 3 வருட படிப்பாகும். ஒரு வருடம் கண்டிப்பாக பயிற்சி பெற வேண்டும். மருத்துவ ஆய்வகம் தொழில்நுட்பம் இது 3 வருடம் மற்றும் 1 வருட பயிற்சி கொண்ட பட்டப்படிப்பு ஆகும். அறுவை சிகிச்சை அரங்கம் மற்றும் மயக்க மருந்து தொழில்நுட்பம் இப்படிப்பு 3 வருட படிப்பாகும். 1 வருடம் பயிற்சி கட்டாயம். கார்டியாக் டெக்னாலஜி பொறுத்தவரை இப்படிப்பு 3 வருடங்கள் மற்றும் 1 வருட பயிற்சி உடன் வரும் பட்டப்படிப்பு ஆகும். விபத்து மற்றும் அவசர சிகிச்சை தொழில்நுட்பம் பொறுத்தவரை இப்படிப்பு 3 வருடம் வழங்கப்படும் பட்டப்படிப்பு. 1 வருடம் பயிற்சி முடிக்க வேண்டும் என்று கூறப்பட்டுள்ளது. இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் செய்யுங்கள்.